Viewers of Point of View YouTube channel. This is Sai Sundar, music director. I have been learning music since the age of 5. Basically, நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். நான் வந்து எடிட்டிங்ன்ற ஒரு பேஷனோடு தான் வந்தது சினிமாக்குள்ளே. ஆக்சுவலாக கார்பரேட் ஃபிலிம்கான ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது எனக்கு. ஐ ஹேவ் பீன் லேர்னிங் மிருதங்கம் அண்ட் கர்நாடிக் வோக்கல்ஸ். ஃபர்ஸ்ட் மெலடி, அதுக்கப்புறம் அந்த அந்த பேட்டர்ன்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ ப்ரிஃபர் மோர் லைவ் ஆக்சுவலி. ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு இன்வால்மெண்ட், அவங்களுடைய அந்த இன்புட் வந்து ஒரு விஷயத்தில் வரும்போது இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லெவல்ன்றது ஐ பிலீவ். பேசிக்கலி நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால எனக்கு வந்து ரெடி டு ஷோ தெம் எவ்ரிதிங். நான் வந்து டெய்லி ஐ டூ எனிதிங். அது வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, இல்லை கிளிக் ஆகும் தோணுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஐ சிட் அண்ட் டூ தட் எவ்ரி டே. ஸோ அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதும் போது வி கேன் கோ வித் தட். கண்டிப்பாக நம்ம கேட்குற சிங்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட மாட்டாங்க. மெய்யழகனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஐ கேன் லிசன் டு தட் ஆல் டே. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் அவங்க ஒரு மாதிரி ஆத்தென்டிக்காக பண்ணியிருப்பாங்க. மூவிஸ்க்கு வந்து நான் கம்போசிங்லாம் உட்காந்ததே இல்லை. ரெண்டு பேருமே வந்து ஒரு காமனான ஒரு இளையராஜா ஃபேன், பயங்கரமான இளையராஜா ஃபேன் ரெண்டு பேரும். எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் அது இளையராஜா பாட்டு தான் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தாலும் அது இளையராஜா பாட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பாட்டு ரீச் ஆகிறதுக்கான ஒரு டூலாக நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி. 90s 80s வந்து சிடிஸ் இருந்தது, அப்புறம் கேசட் இருந்தது. ஏஐனால மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு ஆர்டிஸ்டோடைய வாய்ஸை ரெப்ளிகேட் பண்ண முடியுமே தவிர ஒரு ஆர்டிஸ்டை என்றைக்குமே வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஒரு ஆர்டிஸ்டோடைய வாய்ஸை வந்து நம்ம ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணிடலாம், பட் அந்த ஆர்டிஸ்டோடைய பிரெயினை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்றது. ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி ஃபார் பாஸ்ட் 1 year. தென்மதுரை வைகை நதி. கன்சிஸ்டன்சி இஸ் த ஒன்லி கீ. வாராததும் வந்து சேராததும் உண்மை வரும், புறப்படு பொன்கை வரும். பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் சாங். ஹாய் ஆல், என் பேர் சாய் சுந்தர். நான் ஐம் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர் அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. என்னோடய டெபியூ ஃபிலிம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, தடையதை உடை அப்படின்ற ஒரு மூவி. இட் வாஸ் அ theatrical ரிலீஸ் அண்ட் ஐ ஹேவ் been லேர்னிங் மியூசிக் சின்ஸ் த ஏஜ் ஆஃப் 5 அண்ட் ஐ எம் சூப்பர் ஹாப்பி டு பி ஹியர் டு மீட் யூ ஆல். உங்களை வந்து இசைத்துறைக்கு வர வேணும்னு எந்த தாட் உங்களை இந்த ஃபீல்டுக்குள்ளே வர வச்சுது? ப்ளஸ் வந்து இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இருக்கிற இந்த ஃபீல்டில் வந்து எந்த பாடலோ இல்லை என்ன மியூசிக்கோ அது வந்து உங்களை ஈர்த்தது? ஸோ பேசிக்காக என்னுடைய ப்ரைம் இன்ட்ரெஸ்ட் வந்து மூவி தான். எனக்கு வந்து அதை தாண்டி பெருசாக மூவி அண்ட் மியூசிக் மட்டும்தான். பேசிக்கலி நான் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். நான் வந்து எடிட்டிங்ன்ற ஒரு பேஷனோடு தான் வந்தது சினிமாக்குள்ளே. ஆக்சுவலாக விஸ்காம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பட் பேரலாக ஐ ஹேவ் பின் டூயிங் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் மை 11th ஸ்டாண்டர்ட். அது வந்து அதுலேயும் ஒரு கிரேஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒன் ஃபைன் டே ஒரு ஒரு கார்பரேட் ஃபிலிம்கான ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது எனக்கு. நான் பேரலாக அதுவும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச்சு. அந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு வந்து என்னால் போக முடியல. பட் அங்கேருந்து ஒரு வீடியோ என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சான். அந்த அந்த ப்ராடக்ட் வரும்போது தான் அந்த மியூசிக் ப்ளே ஆகும். அந்த ப்ராடக்ட் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான். அப்போ அங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்து அந்த அந்த மியூசிக் வந்து ரெசனேட் ஆகுறது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு வீடியோ அமைச்சிருந்தான். அங்கே இருந்த ஆன்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாரும் வந்து தலையாட்டிட்டு வைப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ தட் கேவ் மீ அண்ட் ஸ்பார்க் ஆக்சுவலி. ஒய் டோன்ட் வி பர்சியூ திஸ் அஸ் அ கேரியர் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த பாயிண்ட் வேர் ஐ டோட்டலி ஜம்ப் ஃப்ரம் எடிட்டிங் டு மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் இன்னும் எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இன்னும் சீரியஸாக ஐ தாட் நான் ப்ராப்பராக இந்த மியூசிக் தெரியும் எனக்கு. பிகாஸ் நான் வந்து ஒரு ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 5 ஹேவ் பீன் லேர்னிங் மிருதங்கம் அண்ட் கர்நாடிக் வோக்கல்ஸ். ஸோ மியூசிக் ஆல்வேஸ் ஹேஸ் பீன் வித் மீ. ஐ ஹேவ் பீன் வித் மியூசிக் ஆக்சுவலி, கரெக்டாக சொல்லணும்னா. பட் இதை வந்து ஒரு கெரியராக பண்ணணுங்கிறது அந்த பாயிண்ட்லேருந்து தோணுது தான். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இவங்க எல்லாரையும் கேட்டு தான் வளர்ந்தது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து விச் மேட் மீ சூஸ் மியூசிக் ஆஸ் அ கெரியர் பாத். ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஒரு சீன் சொல்லும் போது உங்கள் மனசில் முதல்ல தோன்றது வந்து மெலடியா இல்லை ரிதமா? இன்னொன்று வந்து ஒரு பாடலை நம்ம உருவாக்கும் போது அதாவது டியூன் போட்டுட்டு லிரிக்ஸ் எழுதுறது பிடிக்குமா, இல்லை லிரிக்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டியூன் அரேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சீன் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது தோன்றது வந்து
ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து என்ன சீனுங்கிறத பொறுத்து தான் அதோடைய ஸ்கோர் வந்து நான் டிசைட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு கீ சீனா, இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு பாஸ்தோ சீனா, இல்லை வந்து ஏதாவது அடுத்து நடக்க போகிற விஷயத்துக்கான பில்டப் சீனா இது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான். பட் எனக்கு வந்து பேசிக்லி அந்த ஃப்ளோவில் என்ன ஃபஸ்ட்டு வருதோ தான். மெலடி ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் மெலடி, இல்லை எனக்கு ரித்தம் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் ரித்தம். இட்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வந்து அந்த ஃப்ளோவான ஒரு ப்ராசஸ் தான் அது. இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு எதுவும் இதெல்லாம் இப்படி ஃபஸ்ட்டு மெலடி அதுக்கப்புறம் அந்த அந்த பேட்டர்ன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஃப்ளோவில் வாட் ஐ திங்க் அந்த மாதிரி தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் லிரிக்ஸ் ஃபர்ஸ்டா இல்லை டியூன் ஃபர்ஸ்டான்றதுக்கு அதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி. லிரிக் கொடுத்துட்டு எனக்கு இதுக்கு டியூன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. இல்லை சுச்சுவேஷன் சொல்லிட்டு அப்புறமா லிரிக் எழுதும். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எல்லா பாட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் டியூன் தான். நான் எல்லாமே வந்து டியூன் பண்ணி ஒரு ஸ்க்ராட்ச் ப்ரொடக்ஷனோட ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க அதில் அந்த மீட்டருக்கு ஃபிட்டின் பண்ணி லிரிக் எழுதி தந்தது தான் எல்லாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ? போத், ரெண்டுமே கம்ஃபர்டபுள் தான். பட் என்னன்னா லிரிக் வந்துருச்சுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா வி கெட் மோர் கனெக்டட் டு த சாங்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து இந்த பாட்டோட எக்ஸாக்ட் கோர் ஃபீலிங் வந்து நமக்கு தெரிஞ்சது. லிரிக் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் லிரிக் வந்துருச்சுன்னா வந்து அது வந்து அதில் இன்னும் டீட்டெயிலிங்காக அவங்களுக்கு என்ன வேணுன்றது அந்த லிரிக்கில் இருந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டியூனுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் அப்படி இப்படி மாடிஃபை பண்ணுறது நம்ம லிரிசிஸ்டோட ஒரு அது ஒரு கொலாபரேட்டிவான ஒரு திங் தான் அது. ஸோ எனி திங் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ ஆக்சுவலி. இப்போ நீங்கள் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவீங்களா? டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக் மியூசிக்கு இல்லை ஒரு இது மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? ஐ ப்ரிஃபர் மோர் லைவ் ஆக்சுவலி. எனக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள்ஸையோ ஒரு ஸ்டாக் நீங்கள் சொல்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதை விட ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு இன்வால்மெண்ட், அவங்களுடைய அந்த இன்புட் வந்து ஒரு விஷயத்தில் வரும்போது இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லெவல்ன்றது ஐ பிலீவ் வெரி மச் ஆக்சுவலி. பட் அஃப்கோர்ஸ் ஒரு சில இதில் போத் ஹேவ்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடணுன்னா அவங்களுக்கான பேமெண்ட், அவங்களுக்கான ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கான இது ரெண்ட், அந்த மாதிரியான கமர்ஷியல் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா. பட் ஒரு சாம்பிள் வச்சு நம்ம ஒரு சாங் பண்ணுறதுக்கு வந்து பெருசான ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ட் வேல்யூன்னு ஒன்றும் கிடையாது. பட் ஐ ப்ரிஃபர் டூயிங் அ லைவ் திங் பிகாஸ் பேசிக்கலி நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால எனக்கு வந்து மோர் லைவ் ஓரியன்டாக. என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் இருக்கும். அதில் நிறைய வோக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். வீணை அந்த மாதிரி வீணை அண்டு பறை அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிக்கலி ஐ லைக் லைவ். இப்போ நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ், கொஞ்சம் பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ட்ராக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, வித் டியூன்ஸோடு இருக்கும். புதுசாக வர டைரக்டர்ஸோ இல்லை ஒரு அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு டைரக்டர்ஸோ வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ராக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. இதில் எதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்க? அது ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி இருக்கு. ஐ ஆல்சோ ஹேவ் அ பேங்க். ஸோ என்கிட்ட யாராவது ஒரு டேரக்டர் கேட்டாங்கன்னா நான் ஐ எம் ரெடி டு ஷோ தெம் எவ்ரி திங். வேணா ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வி கேன் யூட்டிலைஸ் தட்ல. பிகாஸ் வி மேக் மியூசிக் எவ்ரி டே ஆக்சுவலி. நான் வந்து டெய்லி ஐ டூ எனி திங். அது வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, இல்லை கிளிக் ஆகும் தோணுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஐ சிட் அண்ட் டூ தட் எவ்ரி டே. ஸோ அதில் அப்படி பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ட்ராக் பண்ணியிருப்போம். அது யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிக்குதுங்கும் போது இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் தெம் அண்ட் எவரிபடி இட் இஸ் குட் டு யூஸ் தட்ல. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ. இப்போ ஒரு சீன் டைரக்டர் சொல்கிறாருன்னா அப்போ அந்த டைமில் லைவில் வர டியூனுக்கும் நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்ததுக்கும் அது எப்படி அந்த சிங்க் நடக்குமா, இல்லை எப்படி? அது பேசிக்காக நம்மளும் வந்து ஏதோ அந்த அந்த ஒரு காமனான எமோஷன்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ஏதோ இப்போ ஒரு லவ் ட்ராக்கு, ஒரு பிரேக்கப்பு, இல்லை ஒரு ஒரு பெப்பியான நம்பரு, இல்லை வந்து ஒரு 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 சூஃபி ட்ராக், சம்திங் ஏதோ ஒரு காமனான ஜானர்ஸில் தான் வந்து நம்மளும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வர டைரக்டரும் வந்து அந்த ஏதோ அந்த பேசிக் எமோஷன்ஸ் எல்லாம் சேம் தானே. ஸோ அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதும் போது வி கேன் கோ வித் தட்.
இல்லை அப்படின்னா அப்வியஸ்லி நம்ம வந்து புதுசாக பண்ண தான் போகிறோம். அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் மீட் ஆகுற வரைக்கும் நம்ம எப்படி ஒர்க் பண்ண தானே போகிறோம். ஸோ ஐ ஃபீல் போத் ஆர் சேம் ஒன்லி. ஒரு படத்துக்கு பாடகர்கள் அதாவது சிங்கர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கு வந்து இந்த இந்த சிங்கர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைன்னு நம்ம எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சித் ஸ்ரீராம் இல்லைன்னா அனிருத் இவங்கெல்லாம் சூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை பற்றின உங்களுடைய ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆஹ், அந்த சாங்கு நம்ம பண்ணும்போது தட் டிமாண்ட்ஸ் அ டெக்ஸ்சர் ஆஃப் வாய்ஸ் ஆக்சுவலி. எனக்கு அப்படிதான் இந்த சாங் எனக்கு எப்படின்லாம் தெரியாது. பட் இந்த சாங் பண்ணும்போது எனக்கு தோணும் இவங்க வாய்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், இவங்க வாய்ஸ் இதுக்கு சூட் ஆகும் அப்படின்றது தோணும். அப்போ அந்த மாதிரி டிசைட் பண்ணுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கேட்குற சிங்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கான அந்த பட்ஜெட் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த மாதிரி சிங்கர்ஸை சூஸ் பண்ணி பாட வச்சா பெட்டராக இருக்கும். ஏன்னா டோட்டல் கான்ட்ராஸ்டாக நம்ம வந்து ஒருத்தரை பாட வச்சா அந்த ட்ராக் ஒட்டாமல் பேசிக்கலி அந்த ட்ராக்கோட கேட்கும்போது நமக்கு வந்து தனியாக தெரியக்கூடாது அவங்க வாய்ஸ். அந்த ட்ராக்கோட அதோட அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப நிறைய எந்த அளவுக்கு ஜெல் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ஸ் சூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து அந்த ட்ராக்கை வந்து மெருகேற்றி கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கீங்களே, அதை பற்றியும் உங்களுக்கும் டைரக்டருக்கும் உள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஒத்து போகும்ல, எந்தெந்த விஷயத்துலலாம் அது சிங்க் ஆகும் அபவுட் மியூசிக், அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு நிறையா இருக்குது ஆக்சுவலி. எதை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வந்ததுன்னா மெய்யழகன் தான். எனக்கு மெய்யழகனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஐ கேன் லிசன் டு தட் ஆல் டே. அது வந்து அதை போட்டு விட்டுட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன், நான் வந்து புக்ஸ் படிப்பேன். அது அது வந்து நான் எத்தனை வாட்டி கேட்க சொன்னாலும் சலிக்காமல் கேட்பேன். எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் த சோல் தட் கேரிஸ் த மியூசிக் தட் கேரிஸ் இல்லை அது வந்து எனக்கு என்னால் தெரியல. என்னால் அப்படி ஒரு ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து என்னால் பண்ண முடியுமா என்னோட லைஃப் டைம்லன்றது தெரியல. அதில் வந்து ஒரு 50% நான் பண்ணிட்டாலே வந்து ஐ ஹாவ் அச்சீவ்ட் மை லைஃப் டைம் பர்பஸ். அந்த மாதிரியான ஒரு ஃபேன் நான் ஆக்சுவலாக மையனுடைய சவுண்ட் ட்ராக்குக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில் ரீசெண்ட் டைம்ஸில் மெய்யழகன் ஒன்று. அது போக இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு எல்லாரோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் ஐ யூஸ் டு லிசன் லாட் ஆஃப் ஓஎஸ்டிஸ் ஆக்சுவலி. ஒரு செகண்ட் ஃபேவரட் அது போலனா செகண்ட் ஃபேவரட்னா வந்து இன் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூவி இருக்குது. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான மூவி. ஸோ அந்த மூவியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அது. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் அவங்க ஒரு மாதிரி ஆத்தென்டிக்காக பண்ணியிருப்பாங்க அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ எனக்கு அந்தோடைய செகண்ட் ஃபேவரட்னா எனக்கு அந்த மூவியும் செகண்ட் ஃபேவரட்னா அதுதான், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஐம் ஜஸ்ட் நாட் அவ்வளோ நிறைய டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணது இல்லை இன்னும். நான் வந்து ஒரு மூவியோட டேரக்டர் அண்ட் ஐ ஹவ் டூயிங் 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஆக்சுவலி எப்படின்னா ஜென்ரலாக வந்து மூவிக்கு தான் எல்லோரும் கம்போசிங் உட்காருவாங்க. பட் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் கம்போசிங் உட்காரோம். நம்மளோட மூவிஸ்க்கு வந்து நான் கம்போசிங்லாம் உட்காந்ததே இல்லை. எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் சுச்சுவேஷன் சொல்லுவார், நான் ஒரு ட்ராக் பண்ணி அனுப்புவேன், அவ்வளோதான் சார்ட்டட். வந்து அது வாஸ் ரொம்ப அவ்வளோதான் அந்த ப்ராசஸ். பிகாஸ் த ட்ரஸ்ட் ஹீ ஹேட் இன் மீ தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு காமன் ஃபேக்டர், 2 பேர் நானும் ஒரு மிஸ் அறிவழகன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் 2 பேருமே வந்து ஒரு காமனான ஒரு இளையராஜா ஃபேன், பயங்கரமான இளையராஜா ஃபேன் 2 பேரும். அவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக்னா இளையராஜானா மியூசிக், எனக்கும் அதே தான். ஸோ வந்து அங்கேயே வந்து 2 பேருக்குமான சிங்க் வந்து பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் அது இளையராஜா பாட்டு தான் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தாலும் அது இளையராஜா பாட்டாக தான் இருக்கும். எங்கனாலும் அவர் வந்து ஸோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும். பட் சம்ஹவ் ஐ டிட் தட் வெல் அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் எல்லாம் அவர் வந்து பேசிக்கலி எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றதுலாம் இல்லை. இது வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, எனக்கு இது வேணும், நீங்கள் இதோட பெட்டராக ஒன்று கொடுக்குறீங்களா, தாராளமாக நான் வாங்கிக்கிறேன், நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு வைப் தான் அவர். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அப்வியஸாக ஒரு பெட்டராக தான் கொடுப்போம் அப்படின்றதுனால இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் மேக்ஸ். ஏதாச்சும் உங்களுக்குள்ள
கருத்து வேறுபாடு அது போல இசை சம்மந்தப்பட்ட அதெல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு அவுட்புட் நல்லா இருக்கணும். கேட்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பிடிக்கணும். அதுதான். ஸோ அந்த ஒரு அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஆரோக்கியமான சண்டை தான் அது ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து எனக்கு இல்லை சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வெர்ஷன் பெட்டராக இருந்தது அப்படின்னு, இல்லை சார் அதை விட இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் வி அட்டைன் அட் அ காமன் பாயிண்ட். அப்புறம் வில் லாக் தட் அந்த மாதிரி தான். இப்போதைக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் கல்ச்சர் தான். ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது உங்கள் இசையோடைய ப்ரொடக்ஷனை பாதிக்குதா? ஸோ இந்த ரீல் திங் வந்து இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து பாட்டு ரீச் ஆகிறதுக்கான ஒரு டூலாக நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து நம்மளுடைய ஒரு பாட்டு வந்து போய் மக்களை ரீச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரீல்ஸ் வந்து ஒரு பெரிய டூலாக இருக்குது அதுக்கு. அது அப்படி தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். அன்னைக்கு வந்து ஒரு ஒரு முன்னாடி 90s 80s வந்து சிடிஸ் இருந்தது, அப்புறம் கேசட் இருந்தது. அதெல்லாம் வந்து எவ்வளோ விற்றுருக்கோ அதுதான் வந்து ஹிட்டு ரீச் அப்படின்ற ஒரு திங்லேருந்து இன்னைக்கு வந்து ஸோ அதோடைய ஒரு வேற ஒரு ஃபார்மேட்டாக தான் நான் அந்த ரீல்ஸ் அந்த ஹுக் லைன் ஹுக் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறேன். எண்ட் ஆஃப் த டே எனக்கு நான் பண்ணுற பாட்டு போய் மக்களை ரீச் ஆகணும், மக்களுக்கு பிடிக்கணும். அது எப்படி போய் ரீச் ஆனாலும் ஐ எம் ஹாப்பி தான். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வியூ இட். இப்போ இந்த 2026 ஆர் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஏஐ மியூசிக் வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏஐ வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி என்ன கேட்டால். பட் ஒன் திங் நான் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா, ஏஐனால மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு ஆர்டிஸ்டோடைய வாய்ஸை ரெப்ளிகேட் பண்ண முடியுமே தவிர ஒரு ஆர்டிஸ்ட்டை என்றைக்குமே வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து நான் சொல்கிறது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய சிங்கர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய 35 வருஷம் 40 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்றைக்குமே ஏஐயால் கொண்டே வர முடியாது அப்படின்றது நான் பிலீவ் பண்ணுறேன். அதுவும் ஃப்யூச்சரில் வந்துருமான்னு எனக்கு தெரில. பட் ஆஸ் ஆஃப் நோ நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் அதுதான். ஏன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு டேக் பாடுறாங்க அப்படின்னா அந்த டேக்கில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸலன்ஸும் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் அந்த இடத்துல ஒன்று வெளியில் வரும். அது ஏனால் பண்ண முடியுமான்றது எனக்கு இன்ன வரைக்கும் கேள்விக்குறி தான் இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஆர்டிஸ்டோடைய வாய்ஸை வந்து நம்ம ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணிடலாம். பட் அந்த ஆர்டிஸ்டோடைய பிரெயினை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்றது வாட் ஐ பிலீவ் ஆக்சுவலி. உங்களுடைய ஃபஸ்ட் மூவி சான்ஸ் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? நீங்கள் வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ணி அதை த்ரூ அவுட் அதை ஹேண்டில் பண்ணி அதை அந்த ப்ரொடக்ஷனுக்காகவோ அந்த மூவிக்காகவோ நீங்கள் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க? ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மூவியோடைய எடிட்டர் டாய்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. நான் அவருக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் அவர் நானும் ஒர்க் பண்ணணும். அது மூலமாக என்னோட ஒர்க்ஸ் பிடிச்சி அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ரெஃபர் பண்ணார். அதுக்கப்புறமா தென் ஐ ஸ்போக் த டைரக்டர் அறிவு சார். அவர் கூட பேசி அவர் வந்து தென் அப்படியே நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு டீம் மாதிரி ஆகிட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி ஃபார் பாஸ்ட் 1 year. அவங்களாம் அதுக்கு முன்னாடிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஒரு சூப்பரான டீம் அது ஆக்சுவலாக. டைரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும். ஏன்னா என் தெரியல எந்த ஹீரோ வந்து ஒரு படம் இத்தனை நாள் எண்டு வரைக்கும் அது கூட நின்று அது ரிலீஸ் வரைக்கும் எல்லா ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சு அந்த டேரக்டரை எல்லாரும் ஹாப்பியாக வச்ச ஒரு ஹீரோ நான் பார்த்து ரொம்ப அந்த குணாபாபு சொல்லிட்டு பயங்கரமாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் தட் எடிட்டர் மூலமாக தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது. நீங்கள் ஆசைப்படுற ஒரு பெரிய ஆக்டருக்கு நான் மியூசிக் பண்ணணும், ஒரு முன்னணி ஆக்டர், பெரிய ஆக்டர், அவருக்கு நான் மியூசிக் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுற ஆக்டர் யார்? அஜித் சார். இப்போது உங்கள் மொபைலில் வந்து எப்போவுமே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற உங்களோட பிளேலிஸ்ட் என்ன? அனிருத் பிளேலிஸ்ட் ஆஃப்கோர்ஸ். ஓகே. இப்போ மியூசிக் இல்லைன்னா உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? மியூசிக் இல்லைன்னா எடிட்டிங்கில் இருந்திருப்பேன் நான். இப்போது ஒரு பழைய பாடலை, ஒரு பழைய சாங்கை ரீமிக்ஸ் பண்ணணுன்னா அது எந்த பாட்டை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு அந்த தென்மதுரை வைகை நதி அந்த பாட்டு எனக்கு ரிமிக்ஸ் பண்ணணுமா சார். இப்போ உங்களை மாதிரியே இப்போது சோஷியல் மீடியாவிலும் சரி, இப்போ சினிமாலேயும் சரி, புதுசாக வர மியூசிக் டைரக்டருக்கு, அப்கமிங் மியூசிக் டைரக்டர்
இப்போ ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ சம் வேலைகள் இதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு சின்ன டிப்பாக கூட இருக்கலாம். டிப் வந்து நான் சொன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த ஒன்லி கீ. நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து அதனால நமக்கு ஏதாவது வருமானம் வருதா இல்லை இன்கம் இருக்கா அப்படின்ற இனிஷியலாக அந்த தாட்க்கு ரொம்ப போகாமல் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஏதோ ஒரு நாள் இட் வில் ஹேப்பன். ஒன் ஃபைன் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இட் வில் ஹேப்பன், அந்த மாதிரி, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்கு அது உங்கள் சாங்காகவும் இருக்கலாம், இல்லை அதர் மியூசிக் டேரக்டர்ஸோட சாங்காகவும் இருக்கலாம், ஃபேவரட்டாகவும் இருக்கலாம். நான் அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பேன், அதை நீங்கள் உங்கள் வாய்ஸில் நீங்கள் எங்களுக்காக பாடி காட்டுற மாதிரி ஒரு டூ லைன்ஸ். ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் இது. மை ஃப்ரெண்ட் ஜான் ஜெரோம், சூப்பர் சிங்கர், அவனுடைய டைட்டில் வின்னர் ஆக்சுவலி. அவர் பாடியிருக்கார் இந்த பாட்டு. ஸோ இட் வாஸ் லைக், ஓயாமலே போராடு நீ, ஓர் நாளிலே ஃபேம் ஆகலாம் நீ, காயங்களால் ரத்தம் வழிந்தாலுமே காலம் வர வெற்றி மருந்தாகுமே, வாராததும் வந்து சேராததும் உண்மை வரும், புறப்படு பொன் கை வரும், பறக்கட்டும் கொடிகட்டு வெற்றி திசையட்டும் பரவிடவே, சிதறட்டும் எவரெஸ்டில் வேர்வை வைரத்துளி என முயன்றே விழுவோம், விழுந்தே எழுவோம், ஒரு நாள் முடிந்தால் மறுநாள் விடியும். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎம் டூயிங் ஒன் ஆல்பம் சாங் ஆக்சுவலி. என் மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் சாங். இட் இஸ் சிங்கர் கிறிஷ் வந்து பாடியிருக்காங்க ஆக்சுவலி. இட்ஸ் வந்து வர Feb 14 லஹரி ஆடியோ லேபிள் வந்து இது அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டூ வாட்ச் இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னுடைய மூவிஸ் ஒரு 2-3 மூவிஸ் இருக்குது, பட் ஸ்டில் இன் தேர் டாக்ஸ். ஸோ ஐ கான்ட் டெல் தம் ஹியர் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ.